Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. Grand Royal Tours-ஓட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அஜ்ஜு பண்ணணும்னா அஜ்ஜில் இறக்கக்கூடிய ஒரு தன்மை நிகழும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டவங்க அந்த பயணம் பண்ணி நம்ம அங்கே ஒரு இன்கேஸ் நம்ம உயிர் பிரிஞ்சுது அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹஜ் பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி என்ன கட்டளைகள் இருக்கு அப்படின்னா நம்ம உறவினர்கள் எல்லாம் சந்திக்கணும். அவங்களுக்கு ஒரு சலாம் முறையில் நம்ம உணவு போறாரு. 3வது நாள் இவர் இறந்து போறாரு. இது அடக்கம் பண்ணி 1.5 மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவரு பேர் போட்டு நம்பர் போட்டு வச்சிருக்கிற இடத்துல செகண்ட் டைம் தோணும் போது இவரோட பிணையில கிறிஸ்டின் மதத்துல நான் இறந்து அந்த பாக்ஸ்ல அடக்கம் பண்ணா நான் நல்லா இருக்கும்னு நினைச்சாரு இல்லைங்களா. யாரு அந்த அஜ்ஜில் நான் இறந்தா எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்துச்சோ அந்த பெண்ணோட பணம் அங்க இருக்கு. அப்போ சரி பயணம் பண்ணிட்டோம், திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்த பிறகு நம்ம என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னா எங்களோட தலைமுடி இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாவே யாருக்குமே எந்த காரணத்து கொண்டும் காட்ட மாட்டாங்க. வணக்கம். இன்று நம்முடைய ஆன்மீக பேச்சாளர் புதுக்கோட்டை நசீமா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு இஸ்லாமியருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கனவு, ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா மெக்கா மதீனா பயணம், ஹஜ் பயணம் மேற்கொள்றது அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அதனுடைய நோக்கம் என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த ஹஜ் பயணத்துடைய சிறப்பு, அந்த நோக்கம் என்ன? மிக்க மகிழ்ச்சி. நம்ம மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு தவறான ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து வரேன். அது இப்போது எல்லா மதங்கள்லேயும் ஒரு வழிபாடு கடைசி காலகட்டத்தில், ஓகேங்களா, எப்படி மக்களை வளர்த்து பெற்று பேரம் பேத்தி பார்த்து இங்கே போனால் நான் புனிதம் அடைஞ்சிருவேன், இங்கே போனால் எனக்கு மோட்சம் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு பயணம்தான் மக்கா மதீனா பயணம். அப்போல்லாம் அந்த காலகட்டத்தில், அதாவது நாங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடப்பயணம். இப்போது ஒருத்தர் காஷ்மீர்லேருந்து நடப்பயணம் போனார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பாராட்டப்பட்டாங்க. அவர் நடப்பயணத்துக்கே பாஸ்போர்ட்டு அப்படி எப்படி சொல்கிறது, என்ட்ரி பாஸு இதெல்லாம் வாங்கிட்டு தான் அவர் பயணம் பண்ணார். ஓகேங்களா. எவ்வளோ சிறப்பான விஷயங்கள் அப்படின்னா இரவு பகலாக அவர் நடந்து பயணத்தை மேற்கொண்டார். பட் அந்த மாதிரி நம்மளால் போக முடியாது. சரிங்களா. சரி, இது சிறு பிள்ளைகளை தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இல்லை ஒரு நடுத்தர மக்கள் பண்ணணுமானா அதுவும் கிடையாது. உம்ரா பண்ணணும், அஜ்ஜு பண்ணணும்னா அஜ்ஜில் இறக்கக்கூடிய ஒரு தன்மை நிகழும். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டவங்க. சரிங்களா. அந்த பயணம் பண்ணி நம்ம அங்கே ஒரு இன்கேஸ் நம்ம உயிர் பிரிஞ்சுது அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை அப்படின்னு அதாவது நாங்கள் முஸ்லீம் மக்கள் நினைக்கிறோம். சரிங்களா. இப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுதான். எனக்கு இந்துக்கள் என்ன சொல்கிறாங்களான்னா காசியில் நான் இறந்துட்டா போதும், எனக்கு மோட்சம் கிடச்சிரும். சரிங்களா. அதே மாதிரி வைணவர்களும் ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் அவங்களுக்கான புனித இடம்ங்கிற ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், மோட்சத்திற்கான வழி. ஓகேங்களா. இப்போது இங்கே என்ன டாபிக் இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட இஸ்லாமிய மதத்தினர் ஒருத்தர் கணவன் மணி டெய்லி பேசிக்கும்போது, எனக்கு அந்த கிறிஸ்டின் மதத்தில் பாக்ஸ் வச்சு மண் போடுறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவங்க மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்க, நம்மளது மட்டும் ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி மனைவி கிட்ட குறிப்பிடுவார். சரிங்களா. அதே ஒரு கிறிஸ்டின் பெண்ணு அமெரிக்கா நாட்டில் வாழ்ந்திருக்க ஒரு பெண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம் மதத்தில் அஜ்ஜில் போய் இறக்கணும், அஜ்ஜில் அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த கேஸ்டில் இருக்கேன்,
எனக்கு அந்த மாதிரி ஒரு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு அவங்க ஏங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, இவர் பேரம்பேத்தியெல்லாம் எடுக்கிறாரு, மனைவியோட ஹஜ் பயணம் மேற்கொள்கிறாரு. ஹஜ் பயணம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி என்ன கட்டளைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம உறவினர்கள் எல்லாம் சந்திக்கணும், அவங்களுக்கு ஒரு சலாம் முறையில் நம்ம உணவு நம்மளாக வந்து அவங்களுக்கு தர்ம காரியங்கள் பண்ணணும், விருந்து வைக்கணும். விருந்து வச்சு எல்லாரோட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டு எங்களோட, அதாவது தஃபன் துணின்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, அந்த மையத்துக்கு அந்த பிணத்துக்கு போடக்கூடிய வெள்ளை துணிகள், அது அப்போவே இங்கே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இதோட கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? அப்போது அந்தளவுக்கு புனிதமான இடம் அது அப்படின்னு தான் நாங்கள் ஏற்றுக்கப்படுது. எல்லாம் கொடுத்துட்டாங்க, இவங்களும் கிளம்பி பயணம் பட்டுட்டாங்க. அங்கே போகிறாரு, போயிட்டு 3ஆவது நாள் இவர் இறந்து போகிறாரு. சரிங்களா? இறந்து போய் அங்கே நம்ம இறந்துட்டோம்னா எந்த ஒரு நாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய சட்டங்கள் இல்லை. அங்கேயே வந்து விறுவிறுன்னு அடக்கம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது அடக்கம் பண்ணி 1.5 மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பிணங்களை ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். என்னென்னா மண்ணுக்குழி தான், ஒரு பாக்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஓகேங்களா? பாக்ஸ்னால் மண்ணுக்குள்ளே அப்படி வச்சிருக்கிற நேரத்தில் இவர் பேர் போட்டு நம்பர் போட்டு வச்சிருக்கிற இடத்துல செகண்ட் டைம் தோணும் போது இவரோட பணம் இல்லை, பெண்ணோட பணம் இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த யார் அந்த ஹஜ்ஜில் வந்து நான் இறந்தா எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்துச்சோ அந்த பெண்ணோட பணம் அங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இவர் ஆசைப்பட்டது என்னது, இவர் வந்து இந்த பாக்ஸ் கிறிஸ்டின் மதத்தில் வந்து நான் இறந்து அந்த பாக்ஸில் அடக்கம் பண்ணால் நான் நல்லா இருக்கும்னு நினச்சார் இல்லைங்களா? அந்த இடம் இவருக்கு, அந்த பெண் இருந்தா இல்லைங்களா, அந்த நேமில் இவரோட பணம் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த அதாவது மேன் நேம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நசுருதீன் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது, அங்கே எப்படி பெண்ணோட பணம் வந்துச்சு அப்படின்னு அங்கே அடக்கம் பண்ணவங்களுக்கே ஒரு அது ஷாக்கிங்கான ஒரு அதிர்ச்சி. அப்போ அதை எடுக்கிறாங்க, வெளியே எடுக்கிறாங்க. பல ஹஸ்ரத்மார்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, இதுக்கு என்ன காரணம், இது எப்படி மாறுனுச்சு, அப்போ இந்த பெண்ணை எங்கே அடக்கம் பண்ணாங்க, இந்த நாட்டனோட பெண் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. இவர் இறந்த தேதியில தான் அந்த பெண்ணும் இறந்துருக்கா. புரியுதுங்களா? அப்போது இவர் அடக்கம் பண்ண ஒரு செகண்டில் இந்த பாடி அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த பாடி இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அந்த நாட்டுக்கு பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஹஸ்ரத்மார்கள் வந்து இந்த நோக்கத்தை மனைவி கிட்ட கேட்கும்போது மனைவியார் இவர் இந்த மாதிரி ஆசைப்பட்டாருங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பயணம் பண்ணுறாங்க. பயணம் பண்ணி அங்கே பார்த்தாக்கா அவங்க அந்த பெண்ணோட வீட்டில் அவங்க தாயார் சொல்கிறாங்க, என் பெண்ணு வந்து ஒரு முஸ்லீம் மதத்தில் பிறக்கணும், ஹஜ்ஜில் வந்து நான் வந்து அடக்கம் ஆகணும், அது இந்த பிறவியில் நடக்காதான்னு நிறைய ஏங்குனா. அது இல்லாமல் அந்த பிள்ளை வந்து குரான் எல்லாம் படிச்சிருக்கான். ஒரு கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டு குரானில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஒரு இறை நேசராக அவன் கன்வெர்ட் ஆகிருக்கான். அவங்க வீட்டிலே தெரியாது, ஆனால் சர்ச்சுக்கு போகலாம், எல்லாமே பண்ணுவாளாம். அப்போது எங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, அப்போது அந்த சட்டத்தோட அனுமதி பெற்று அங்கே வந்து அந்த பெண்ணோட இடத்த நோண்டி பார்க்குறாங்க, இவரோட பாடி அங்கே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம மனதார இறைவன்கிட்ட என்ன விண்ணப்பத்தை வச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கு பயணம் பண்ணுறோமோ அது நிறைவேற்றப்படும். புரியுதுங்களா? இதில் இந்த உம்ரா சைடில் இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது. அங்கே வந்து ஜம்ஜம் கிணறுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கிணத்துல தண்ணி எடுக்க எடுக்க வத்தவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எத்தனை நாள் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு புழு பூச்சியோ அதில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படி இருக்க முடியுமா? இல்லை. நம்ம வந்து ஒரு வாட்டரை வந்து சேவ் பண்ணி வச்சோம்னா ஸ்மெல் வரும், எப்படி இருந்தாலும் ஒரு பாக்டீரியா அதில் உருவாயிடும். ஆனால் இந்த தண்ணியில் உருவாகவே இல்லை. இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? அப்போ சரி, பயணம் பண்ணிட்டோம், திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்த பிறகு நம்ம என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னா,
எங்களோட தலைமுடி இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே யாருக்குமே எந்த காரணத்து கொண்டும் காட்ட மாட்டாங்க. ஓ, மறைச்சே இருப்பாங்க அங்கேருந்து வந்தவங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்களோட கால் நகங்களோ கை நகங்களோ வெட்டுறாங்கனாக்கா அது யாருக்குமே தெரியாமல் மறைச்சிடும். வெட்டுறதும் காட்ட மாட்டாங்க. அந்த நகங்களை சுத்தம் பண்ணுற விஷயமும் அவங்கக்கிட்ட கண்டுபிடிக்க முடியும். இது பெண்களுக்கு சொல்கிறீங்க? பெண்கள் சரி, ஆண்களும் சரி. ஆண்கள் வந்து தாடி வச்சுப்பாங்க, தாடி வளர்ப்பாங்க. நார்மலாக வந்து தர்ம காரியங்கள்ல அவங்க முக்கியமாக ஈடுபடுவாங்க. அதாவது தான தர்மம் எதுக்காக பண்ணணும், ஏன் நம்ம அந்த வழிமுறைகள் கடைப்பிடிக்கிறோம், அதுலேருந்து என்ன மோட்சங்கிறது அவங்களுக்கு அங்கே இந்த 15 நாளில் தங்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து முதல் கட்டத்தில் போகிறவங்க. முதல் கட்டத்தில். 2வது கட்டத்தில் போகிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கற்றுப்பாங்க. என்னது, அதிகமான தொழுகையில் என்னென்ன நன்மைகள், மற்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி நம்ம இறைவன்கிட்ட கொண்டு போய் நம்ம இறைவன் நேசர்களாக இறை நேசர்களாக எப்படி வாழ முடியும் இந்த பிரபஞ்சத்தில், எது உண்மையானது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உம்ரால ஹஜ் பயணத்தில் அவங்களுக்கு சிறப்பாக கற்பிக்கப்படுது. இன்னும் அவங்க முக்தி பாதைக்கான வழியை ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமான புனிதமான ஸ்தலம், நம்ம நினச்சி போகிற காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கன்னு எல்லா மதத்துக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது. அது மாதிரி நம்ம மக்களுக்கும் இது. இப்போ கடைசி காலத்தில் மெக்கா மதீனா போகிறவங்க, ஹஜ் பயணம் மேற்கொள்கிறவங்க ரிட்டர்ன் டிக்கெட்லாம் புக் பண்ண மாட்டாங்க இல்லையா? அது எப்படி, அது அதை அங்கேயே கடைசி காலத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே எல்லா வசதியும் இருக்குங்களா? அப்படி அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் அப்படி இல்லை. இல்லை, அவருக்கு அவங்களோட கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் இங்கே வந்து இறந்துட்டுங்கன்னா அவங்க பாடி நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ். இப்போ கூட ஃபேமிலியாக போயிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்க அங்கே. அப்போ யார் அங்கே கூட இருக்காங்களோ அவங்க பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே போகிறோமே. அந்த உடையெல்லாம் அப்போவே நம்மளுக்கு பயணம் பண்ணும்போதே வாங்கி இங்கேயே கொடுத்துட்றாங்களே. அப்போது உங்களுக்கு நீ அங்கேயே இருந்துட்டாலும் பரவாயில்லங்கிற ஒரு தைரியத்தோடு தான் அந்த இடத்துல மோட்சம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது அந்த உணர்வுகள் நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. தங்களுடைய ரொம்ப நேசத்துக்குரியவங்களை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அது ஒன்றும் போய் டக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய இடத்துலையோ தூரத்துலையோ இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த உணர்வுகள்லாம் எப்படி? இது நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த உடல் பூமிக்கு எங்கே கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகே, அது அந்த இடத்துல கொடுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாக்கியம் அந்த குடும்பத்துக்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசைகளும் எண்ணங்களும். அதனால் அதை ஏற்றுப்பாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போது கடைசி காலம் அப்படிங்கிறப்ப இப்போது நிறைய பேர் வந்து ஏழ்மையில் இருப்பாங்க, போக முடியாமல் இருப்பாங்க. அரசாங்கங்களும் நிறைய உதவி பண்ணுது. இதையும் தாண்டி என்ன மாதிரியான உதவிகள்லாம் கிடைக்குது இந்த ஹஜ் பயணத்தை பற்றி? எவ்வளவு செலவாகும், என்ன மாதிரி? மேக்ஸிமம் வந்து 1,50,000 செலவாகும். அது வந்து போதுமானது. சட்ட ரீதியாக வந்து நம்மளுக்கு உதவிகள் கிடைச்சிருக்கானா கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்ல முடியாது. மானியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேருது. இப்போ நீங்கள் கைல யாத்திரை போகிறீங்க தெரியும் இல்லையா? அப்போ கைல யாத்திரைக்கு மானியம் இருக்கு இல்லையா? ஆமாம். ஓகே, அப்போது அந்த கைலாய யாத்திரை போயிட்டு வரவங்களுக்கு எவ்வளோ டேஞ்சர் இருக்கோ அந்த அளவுக்கு டேஞ்சர் இங்கேயும் இருக்கு. ஆனால் நம்ம பார்க்குறப்ப வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சேஃபான ஒரு இடமா தான் தெரியும். ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, சேஃபான இடம் மாதிரி தெரியும். அதாவது இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக உருவாகி மக்களை வந்து ஒரு தொண்டாட்டிட்டு இருக்க இடம்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ கூட்டம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு உலகத்துல இருந்து ஒரே நாள்ல இப்போ அது சீசன் மாதிரி இல்ல, அது சொல்லவே முடியாது. சரி, அதாவது இருந்துகிட்டே இருப்பாங்க. திருப்பதியிலன்னு உங்களுக்கு கூட்டத்தை குறைச்சி பார்த்துருக்க முடியுமா? இல்லை இல்லையா? அதே மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்நாள்ல ஒரு நாளாவது வந்து பார்க்கணும் அப்படின்னு பலாயிரம் மக்கள்கள் இருக்காங்க. அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு நான் ஸ்டாப்பிங் வேன் தான். இம்மை மறுமை நம்ம இஸ்லாமிய இதை பொறுத்தவரை அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல. இந்த இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை
மறுமையில் அடுத்த ஜென்மத்தில் நம்ம வாழ போகிற வாழ்க்கை, இந்த ரெண்டுக்கும் உண்டான கனெக்ட் என்ன? அதாவது மற்ற தர்மங்களில் மறுபிறவிங்கிறது குறிப்பிடுறாங்க. நாங்கள் என்ன குறிப்பிடுறோம் அப்படின்னா, கிறிஸ்டின் மதத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் நம்மளை இறைவன் பூமிக்கு வருவான், எழுப்பப்படுவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அப்போது அதே மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறது. மறுபிறவிங்கிறது கிடையாது. அப்போது நாங்கள் இந்த பிறவியிலேயே நன்மைகள் செய்து பலன் பெற்று வாழ வேண்டும். இந்த ஹஜ் பயணத்துக்கு என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடு தயார்படுத்துவீங்க நீங்கள் உங்களை? அதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, நாங்கள் அந்த நியத் வச்சிட்டோம்னாவே நிறைய கட்டுப்பாடுகளோட இருப்போம். தூய்மை அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இருக்கும். 5 வேளை தொழுகிறது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேளை சேர்த்து நாங்கள் அதை ஹஜ் பயணத்துக்காக, பயணம் சிறப்பாக இருக்கணும், எந்த காரணத்துக்கு கொண்டும் தடைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியத்தோட அந்த தொழுகையை நாங்கள் கடைப்பிடிப்போம். நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா தர்ம காரியங்கள். ஓகேங்களா? அடிக்கடி சொந்தக்காரங்களை யாராச்சும் நம்ம திட்டி ஏதோ பேசியிருப்போம், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அவங்களுக்கு உணவு நம்ம விருந்து வைப்போம், உணவு வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்சது எங்ககிட்ட எவ்வளோ முடியுமோ அந்த பணத்தை வச்சு உணவுகள் செலவு செய்வோம். உணவு ஆகட்டும், துணி ஆகட்டும், இல்லை ஒரு குமர கல்யாணம்னு சொல்லுவாங்க. குமரனா கன்னி பெண் கல்யாணம்னு சொல்லுவாங்க, அதுக்கு உதவி செய்வோம். இப்போ என்னோட கான்செப்ட் என்னென்னா, எனக்கு இன்னும் ஏஜ் ஆகலை. அப்படி ஏஜ் ஆகிறதுக்குள்ளே நிறைய முடியாத பெண்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அந்த தாட்டில் நான் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா, இப்போது எனக்கு பிள்ளைகளே இல்லை. ஓகேங்களா? ரொம்ப வயசான அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்கள நம்ம தத்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உணவும் அவங்களோட மெடிக்கல் செலவும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, பல தடவை ஹஜ்ஜு உம்ரா பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆனந்தமும் சிறப்பும் இதில் கிடைக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம பயணத்துக்கு ஆரம்பிப்போம். சரி, இப்படி பயணம் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஒருத்தர் என்னப்பா நியத் பண்ணிட்டாரு, உம்ரா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு, ஏர்போர்ட் போகிறாரு. ஏர்போர்ட் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த போகிற டைமிங் டிராஃபிக்கோ ஏதோ ஒரு காரணம் மிஸ் ஆகிடுது. டைமிங் மிஸ் ஆகிடுது, ஒரு போகக்கூடிய சான்ஸே இல்லை. நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட் யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இவர் போகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே இறைவன் அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃப்ளைட் டிலே பண்ணி இவர் ஏறுற வரைக்கும், இவரை அழைக்கிற வரைக்கும் அந்த ஃப்ளைட் மூவ் ஆகி ஏற்றி இறக்கி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா க்ளவுடோ சுச்சுவேஷன் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ரியாக்ட் அங்கே நடந்திருக்கு. அப்போது ஒரு 1 hour கழித்து திருப்பி இவரோட நேம் கூப்பிடும்போது இவர் அதில் பயணம் பண்ணுறாரு. புரியுதுங்களா? அப்போ இந்த விஷயங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நம்மளுக்கு செயலாற்றக்கூடியவன் இறைவன் இருக்கான். நம்மனால் நடக்கும். ஓகேங்களா? யாருக்கா இருந்தாலும் சரி, நம்பிக்கையை வாழ்க்கையிலே ஜெயிப்பேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஹஜ் பயணத்தை பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. கிராண்ட் ராயல் டூஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.